ரீசெண்ட் டேஸில் நிறைய வெரைட்டி நிறைய ஃப்ளேவர்ஃபுல் கேக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இயர்லி 2K கிட்ஸுக்கோ 90s கிட்ஸுக்கோ வந்து ஐஸ் கேக் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆனது ஞாபகம் இருக்கா? ஐஸ் கேக்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பட்டர் க்ரீம் வச்சு கேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால விப்பிங் க்ரீம் டேஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கிறதுனால ஐஸ் கேக் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லி வந்து விப்பிங் க்ரீம் கேக் தான் வந்து எங்கே போனாலும் கிடைக்கிது. அந்த டைம்லலாம் வந்து பட்டர் க்ரீம் கேக் தான் கிடைக்கும், ஐஸ் கேக் வந்து ஒரு சில ஷாப்ஸில் தான் இருக்கும். இப்போ அப்படியே வந்து சேஞ்ச் ஆஃப் ஆகிடுச்சு. பட்டர் க்ரீம் கேக் வந்து ஒரு சில ஷாப்ஸ்லேயும், விப்பிங் க்ரீம் கேக் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட்டர் க்ரீம் கேக் பிடிச்சிருந்ததா இல்லை விப்பிங் க்ரீம் கேக் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 1 kg சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர் கேக்கு பாப்பாவோட நேமிங் செர்மனிக்காக வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து பாப்பா வந்து ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரியும் அவங்களோட ஒரிஜினல் பிக்கும், தென் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த்து, வெயிட்டு, அப்புறம் வந்து டைமு அதெல்லாம் வந்து போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு DM பண்ணுங்கள். தேங்க்யூ.